ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு விசேஷமான ஒன்று. உங்க வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை விரும்பி கேளுங்கள். என்று கேட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு மேலான ஒன்று, அது மகிமையான ஒன்று, அது நிறைவான ஒன்று. இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்கள், ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற போது தேவனிடத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஐஸ்வர்யம் என்பது நாம் எல்லாரும் சொல்லுவோம் செல்வத்தை குறிக்கிறது என்று சொல்லி. இல்லை என்பான்மார்களே, தேவன் சொல்லுகிற ஐஸ்வர்யம் என்பது ஆண்டவரிடத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சுகம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, அவருடைய அன்பு இருக்கிறது. நீங்கள் எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். சில பேருக்கு ஞானம் தேவைப்படும். ஆண்டவரே, நான் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், உம்முடைய ஞானம் என்கிற ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஞானம் என்கிற ஐஸ்வர்யத்தை தருகிறார். உங்க வாழ்க்கையிலே தேவையான ஐஸ்வர்யம் எது? நீங்கள் தேவனிடத்தில் வந்து கேளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் எது? தேவ சமூகத்தில் அதை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் இன்றைக்கே அதை தந்தருள்வார். வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது சாலமோன் என்கிற ஞானியை குறித்து வேதத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. சாலமோன் பாருங்க, அவர் தாவீதுடைய குமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர். அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் தேவனுக்கு என்று சொல்லி 1000 சர்வாங்க தகன பலிகளை கொடுத்தாராம். அன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார், சாலமோனுக்கு தரிசனமாகிறார். அவரிடத்துல கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி கேட்டார். உடனே பாருங்க, சாலமோன் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். ஆண்டவரே, என்னை இந்த ஸ்தானத்தில் ராஜாவாக மாற்றி இருக்கிறேன். நான் இன்னும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு தேவையான ஞானத்தை தந்தருளும் என்று சொல்லி கேட்டாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாவாக இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல, ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வதும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தேவ ஞானத்தோடு கூட காரியங்களை நடப்பிக்க வேண்டுமே, தேவ ஞானத்தோடு கூட செயல்பட வேண்டுமே. எனக்கு கீழே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவருடைய தேவைகள் அனைத்தையுமே நான் சந்திக்க வேண்டுமே என்கிற ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்தது. அதனால தான் தேவ சமூகத்திலே கேட்கிறார், ஆண்டவரை, இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக எனக்கு ஒரு ஞானத்தை தராம் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய இருதயத்துக்கு அவருடைய வேண்டுதல் பிரியமாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் எதை கேட்கிறீர்கள், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் தேவனிடத்திலே போய், அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனாலும் கூட அது தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய பார்வையில் அது உகந்ததாக இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது தேவ சமூகத்திலே கேளுங்கள். கர்த்தருடைய இருதய மகிழ்ச்சி அடையும்படியாக கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை தருகிறார். அந்த இடத்திலே கர்த்தர் சொன்னார், எதிரமா சொன்னாரு, நீ உன்னுடைய சத்துருடைய பிராணனை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தையும் கேட்கவில்லை, இதையெல்லாம் கேட்காம நீ ஞானத்தை கேட்டபடினாலே உனக்கு ஞானத்தை நான் தருகிறேன். அது மாத்திரமல்ல, பாருங்க, நீ யாருக்கும் கொடுக்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர், ஏராளமான நன்மைகளை அள்ளித் தருகிற தேவன். நீங்கள் கேட்பது ஒன்றுதான், ஆனால் கேட்காத பல ஆசீர்வாதங்களையும் அள்ளித் தருகிற இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல சாலமோன் போய் தேவனிடத்திலே கேட்டார், எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு அளவிடப்பட முடியாத செல்வங்களை அள்ளி கொடுத்தார்.
அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்தார். சாலமோனுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாயிருந்தது. அவருடைய வாழ்க்கையில் எந்த யுத்தத்தையும் அவர் பார்க்கவில்லை. எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவருடைய அரண்மனை சமாதானமாக இருந்தது. அவருடைய வாசஸ்தலம் சமாதானமாக இருந்தது. அவருடைய ராஜ்யம் சமாதானமாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே வாசிக்கிற பொழுது யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவருக்கு கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்துல பார்த்தீங்கன்னா தங்கத்தை தான் முதலிடத்துல சொல்லுவோம். ஆனால் தங்கம் என்பது ஏராளமாக கிடந்ததாக வேதம் சொல்லுகிறது. வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்தார். சாலமோனுடைய பெயரை கனப்படுத்தினார், உயர்த்தி வைத்தார். சாலமோன் சொல்லும்போது பிரசங்கில இப்படி சொல்லுகிறார், என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவஜனங்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கிற வேண்டுதல் சரியாக இருக்கிற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அளவற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் தேவ சமூகத்திலே வாருங்கள். தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு பிரியமானதை அல்ல, தேவனுக்கு பிரியமானதை கேளுங்கள். கர்த்தர் நீங்க கேட்காத ஆசீர்வாதங்களையும் அள்ளி தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய பிள்ளைகள் எதை வாஞ்சித்து கேட்கிறார்களோ அதை பார்க்கலும் மேலான ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான நன்மைகளை அள்ளித்தருகிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் கேட்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வதாக. ஏராளமான ஆசீர்வாதங்களை அள்ளித்தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.